வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு மோசடியான சொத்து விற்பனை. இதனால பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன். அப்புறம் நம்ம சிஸ்டம்ல இருந்த ஒரு பெரிய ஓட்டைய அடைச்ச ஒரு புத்திசாலித்தனமான தீர்ப்பு. இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க, இந்த முக்கியமான சட்ட பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைச்சதுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு சொத்து வாங்குறீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் உங்கள மாதிரி நடிச்சு அதை இன்னொருத்தருக்கு வித்துட்டா எப்படி இருக்கும்? என்ன செய்வீங்க? இந்த ஒரு அதிர்ச்சியான கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த மோசடி எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் பாதிக்கப்பட்டவர் எப்படி ஒரு பியூரோக்ராட்டிக் லூப்ல, அதாவது ஒரு முடிவே இல்லாத அதிகார சுழற்சிக்குள்ள சிக்கினார்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா கோர்ட் எப்படி ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்வை கொடுத்து இந்த சிக்கலை உடைச்சதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த கதையோட ஹீரோ திரு SRM பக்ரிராஜன். எல்லாரையும் போலவே தன்னோட சொத்து ரொம்ப பத்திரமா இருக்குன்னு தான் அவரும் நினைச்சுட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஆள் மாறாட்டம் செஞ்சு போலி டாக்குமெண்ட்ஸ் மூலமா அவரோட சொத்து அவருக்கே தெரியாம விற்கப்பட்டிருந்துச்சு. இங்கிருந்து தான் அவரோட பெரிய போராட்டமே தொடங்குது. விஷயத்தோட மையம் இதுதான். ஆவணம் எண் 1524/2017. இந்த சேல் டீட் வேற ஒரு நபர் ஆள்மாறாட்டம் செஞ்சு ஒரு போலி பட்டாவை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. உண்மையான ஓனரான திரு ராஜனுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ கதையோட ரொம்பவே வெறுப்பூட்டக்கூடிய ஒரு பகுதிக்கு வரும். இங்க என்ன நடக்குதுன்னா, கவர்மெண்ட் சிஸ்டம் குற்றத்தை ஒத்துக்குது, ஆனா அதனால ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய முடியாதுன்னு கைவிரிக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மனுதாரர், அதாவது திரு ராஜன், ப்ரொசீஜர் படி சரியாதான் போயிருக்காரு. தன்னோட புகார பதிவுத்துறை துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. சட்டப்படி என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் அவர் எடுத்திருக்காரு. இத நல்லா கவனிங்க. அதிகாரிகள் ரொம்ப விரிவான விசாரணைக்கு பிறகு ஏப்ரல் 30, 2019 ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுல அவங்க ரொம்ப தெளிவா, ஆமா, இந்த மொத்த டிரான்சாக்ஷனுமே ஒரு ஃப்ராட் தான் அப்படின்னு அதிகாரபூர்வமாவே உறுதிப்படுத்துறாங்க. இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு விசித்திரமான முரண்பாடுனே சொல்லலாம். தப்பு நடந்துடுச்சுன்னு அதிகாரிகளே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? அது சரி செய்யறது தானே. ஆனா திரு ராஜன் ஒரு பெரிய அதிகார வர்க்க சுவரை போய் முட்டி நிக்கிறாரு. இதுதான் அந்த முரண்பாட்டோட உச்சகட்டம். யோசிச்சு பாருங்க, எந்த டிபார்ட்மெண்ட் அந்த பத்திரத்தை மோசடின்னு சொல்லுச்சோ அதே டிபார்ட்மெண்ட் தன்னோட ரெக்கார்ட்ஸ் சரி பண்ண எங்களுக்கு பவர் இல்லைன்னு சொல்லி அவரை சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லுது. இத ஒரு முடிவே இல்லாத சுழற்சின்னு தான் சொல்லணும். பாருங்க, சொத்து மோசடியா விற்கப்படுது, ஓனர் அத நிரூபிக்கிறாரு, அதிகாரிகளும் ஆமா இது மோசடிதான் ஒத்துக்குறாங்க, ஆனா ரெக்கார்டை மட்டும் மாத்த மாட்டோம், நீங்க திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. சிஸ்டம் அவரை கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்துல நிறுத்திடுச்சு. இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத அதிகார போக்கை எதிர்த்து திரு ராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. அவர் ரொம்ப பெருசா எதுவும் கேட்கல. ஒரு காமன் சென்ஸ் அடிப்படையிலான நியாயமான தீர்வு வேணும்னு தான் கேட்டாரு. நீதிபதி முன்னாடி வைக்கப்பட்ட 2 வாதங்களையும் இங்க நாம தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான பிராக்டிக்கலான ஒரு கோரிக்கை, இன்னொரு பக்கம் சட்டத்திட்டங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற ஒரு அதிகாரத்துவ வாதம். இப்போ நாம இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீதிபதி இந்த சிக்கலான முடிச்ச எப்படி அவிழ்த்தாருன்னு பார்க்கலாம். அவரோட வாதம் சட்டத்தோட உண்மையான நோக்கம் எவ்வளவு எளிமையா இருக்கணுங்கிறத நமக்கு காட்டுச்சு. இந்த தீர்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு முக்கியமான சட்ட வார்த்தைய தெரிஞ்சுக்கணும். நானெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, சட்டத்தோட பார்வையில அந்த விஷயம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது அது ஆரம்பத்திலேருந்தே செல்லாது, ஒருபோதும் நடக்காத மாதிரி தான் கணக்கு. இதுதான் நீதிபதியோட வாதத்தோட மையம். ஒரு டாக்குமெண்ட்டை நீங்களே ஃப்ராடுன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டீங்கன்னா அது அப்பவே செல்லாததா ஆயிடுச்சு. அதை கேன்சல் பண்றதுக்காக ஒருத்தரை கொண்டு போய் பல வருஷங்கள் நடக்க போற ஒரு கோர்ட் கேஸ்ல தள்ளுறது ஒரு அர்த்தமே இல்லாத வேலைன்னு அவர் சொல்றாரு. இந்த தீர்ப்போட ரொம்ப ஆச்சரியமான பகுதி இதுதாங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு புதுசா இங்கிருந்து கொண்டு வரப்படல. அது அவங்க கண்முன்னாடியே தான் இருந்திருக்கு. இந்த கேள்விதான் நம்மள கதையோட கிளைமேக்ஸ்க்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த தீர்வு எங்க இருந்து வந்துச்சு? இதான் அந்த ஆஹா மோமெண்ட். தீர்வு ஏற்கனவே அவங்களோட நடைமுறைகள்ல ஒரு பகுதியா இருந்திருக்கு. அவங்க தங்களோட சொந்த ரூல்ஸே சரியா பார்க்க தவறிட்டாங்க. பாருங்க, இது அந்த டிபார்ட்மெண்டோட சொந்த ரூல்ஸ்ல இருந்து எடுத்த வரி. மோசடி நடந்ததா நிரூபிக்கப்பட்டா
அத பத்தின ஒரு குறிப்ப ரெக்கார்ட்ஸ்ல சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு எப்போதுமே அதிகாரம் இருந்திருக்குன்னு இத தெளிவா நிரூபிக்குது. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காமன் சென்ஸான தீர்ப்பு சொத்து உரிமையாளர்களுக்கு என்ன சொல்லுது? இதோட தாக்கம் திரு ராஜனோட மட்டும் முடிகிற விஷயம் கிடையாது. இதுதான் திரு ராஜனோட கேஸ்ல கோர்ட் கொடுத்த ஃபைனல் தீர்க்கமான உத்தரவு. எந்த தாமதமும் இல்ல, 2 வாரத்துல சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உடனடி தீர்வு. சரி, இந்த தீர்ப்போட முக்கியத்துவத்தை சுருக்கமா பாத்திரலாம். இனிமே இந்த மாதிரி சொத்து மோசடியால பாதிக்கப்பட்டவங்க தனியா பல வருஷங்களுக்கு சிவில் கேஸ் போட வேண்டிய அவசியமில்ல. மோசடின்னு தெரிஞ்சா அதை ரெக்கார்ட்ஸ்ல அப்டேட் பண்ண வேண்டியது அதிகாரிகளோட கடமை. இது உண்மையான ஓனரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல அந்த சொத்தை வாங்க போறவங்களையும் எச்சரிக்கும். மொத்தத்துல இது நீதியை எளிமைப்படுத்துது. கடைசியா இந்த வழக்கு நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுதான். சில நேரங்கள்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வர புதுசா சட்டங்கள் தேவையில்ல. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை பொது அறிவோடையும் நேர்மையான நோக்கத்தோடையும் பயன்படுத்தினாலே போதும். அதுவே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம்தான்.